லாஸ்ட் வீக் வர்ஷிப் டைமில் ஃபஸ்ட்டு சாங் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது சாங்க்கு ஐ வாஸ் இன் ஆல்ஃபா லெவல். என்ன பாட்டுன்னு போச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்போ அன்றைக்கி நான் பார்த்த விஷயம் என்னென்னா, ஜீசஸ் வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு சாங் முடிஞ்ச உடனே ஜீசஸ் பாஸ்ட் உட்காந்துருந்த சீட்லேருந்து எழுந்திரிச்சு அப்படி போகிறாங்க. ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் பேக் வந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, இப்படி இறங்குவாங்க, அப்படி போய் அந்த ரோ வழியாக போய் இப்படி வந்துடுவாங்க, இந்த சைடு வரவே மாட்டாங்க. ஸோ அப்போ நான் சொன்னேன், 3 ப்ராஃபிட்ஸ் வந்துட்டாங்க, 3 பேருமே என்ன பண்ணுவாங்க, இப்படி இறங்கி அப்படி போவாங்க, அப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க, எங்கள் சைடு வர்றதே இல்லை. ஸோ ஜீசஸ், ஐ தாட் இஸ் ஜீசஸ், ஐ எம் வெரி ஷுர். ஸோ ஜீசஸ் அப்படி தான் பண்ண போகிறாரு, இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி போகிறாருன்னு நினச்சா, சடன்லி ஹி வாஸ் பை மை சைடு, ஹோல்டிங் மீ, ஹக்கிங் மீ வித் லெஃப்ட் ஹேண்ட். ரைட் ஹேண்டில் என் கண்ணீர்லேருந்து இப்படி கண்ணீரை தொடச்சார். ஐ வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள். தட்ஸ் நான் அந்த மாதிரி கம்ஃபர்ட்டாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ வீட்டுக்கு போய் என் பையன்கிட்ட சொன்னேன். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ப்ராஃபிட் வரும்போது சொல்லுவேன், எல்லோரும் வராங்க, இங்கே இருக்கிறவங்க கூட கைட் பண்ண மாட்டேன்றாங்க, அவங்க அப்படியே போய்ட்டு அந்த ரோக்கு முடிஞ்சிட்டு இப்படி வந்துடுறாங்கன்னு. அப்போ என் சன்னு சொல்லுவான், நீங்கள் ஏன் ப்ராஃபிட் பற்றி யோசிக்கிறீங்க, ஜீசஸ் நம்ம சைடில் இருக்கார் அப்படிமா. ஸோ தட் டே ஐ பஸ் ப்ராக்டிக்கலி ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ கம்ஃபர்டபுள். அதை வந்து நான் உறுதிப்படுத்தணுன்றதுக்காக கர்த்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தான் வந்தீங்கன்றதை எனக்கு உறுதிப்படுத்துங்க. ஏன்னா எனக்கு மேபி என்னோடய இன்ட்யூஷன் கூட இருக்கலாம், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ப்ராஃபிட் வராங்க, அப்படி பார்த்துட்டு போயிடுறாங்க, அதனால் ஜீசஸ் இப்போ எங்கிட்ட வராரு அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் எனக்குள்ளே இருக்கலாம், அதனால் நீங்கள் எனக்கு உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த ப்ரீவியஸ் 2 days, லாஸ்ட் சண்டேக்கு முதல் 2 நாளும் ஆந்திராவுக்கு நான் ஒரு ஹீலிங் ப்ரேயருக்காக போயிருந்தேன். ஹீலிங் ப்ரேயர்னால் எனக்கு இல்லை, அங்கே பார்க்கணுன்றதுக்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிக் பீப்புள். வந்து 2 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஸோ நான் கொஞ்சம் அனாய்டிங்கில் தான் இருந்தேன். முடிஞ்சிட்டு சண்டே மார்னிங் ராக்ஃபோர்ட்டில் வந்து இங்கே சர்ச்சுக்கு வந்துட்டேன். ஸோ வந்து எனக்கு அன்னைக்கு கடவுள் கொடுத்தது வந்து ஐ கன்ஃபார்ம். அது ஒரு இது, ஏன்னா நான் போய் ப்ரேயருக்கு போயிட்டு வந்திருக்கேன், கர்த்தர் என்னோட வந்திருக்காருன்றது எனக்கு தெரியும். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கன்ஃபார்ம் இட் பை யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு நான் கடவுள் கேட்டேன். 2 நாளாக இங்கேருந்து போனதுக்கு அப்புறமும், சண்டேக்கு அப்புறம் இங்கேருந்து போனதுக்கு அப்புறமும் ஐ வாஸ் ப்ரேயிங், கடவுளே எனக்கு உறுதிப்படுத்துங்க, நீங்கள் தான் வந்தீங்க அப்படின்றத எனக்கு உறுதிப்படுத்துங்க, ஒருவேளை என்னோட இன்ட்யூஷனாக என்னன்றதை உறுதிப்படுத்துங்கும்போது எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. It is Jesus. So it's not exaggerating. நான் இங்கேருந்து இறங்கி அப்படி வரது நான் கண்கூட பார்த்தேன். பார்த்துட்டு அதே மாதிரி இப்படி வந்தார். வந்துட்டு எப்படி என் பக்கத்தில் வந்தார் தெரியாது, பட் நல்லா என்னை இப்படி பிடிச்சிட்டு இந்த கையால் அப்படி ஸ்டைலாக அப்படி கண்ணீரை தொடச்சி விட்டார். தட் ஐ saw it. ஸோ கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். Thank you, Lord Jesus. God bless you.